பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ப்ரொஃபெட்டிக் என்கவுண்டருக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம் கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். ஆமென். வீட்டை கட்டுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கும்படி இங்கே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீட்டையும் அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார் இல்லையா? தேவனை போல சிறந்த விதத்துல உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேற யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் நிச்சயமாக அதிசயப்படத்தக்கதாக இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கும் இல்லையா? சங்கீத புஸ்தகம் 127 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அதாவது கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா அதை கட்டணும்னு நினைக்கிறவங்களுடைய பிரயாசம் விருதான்னு நம்ம வாசிக்கும் பொழுது, சிலர் கர்த்தர் வீட்டை கட்டுவாரா, கர்த்தர் இந்த வீட்டை கட்ட பிரியமா இருக்கிறாரா, என் குடும்பத்துல சமாதானத்தை தருவாரா, அற்புதத்தை செய்வாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்திற்குள்ள நம்ம சென்று விடுறோம் இல்லையா? வசனம் தெளிவா சொல்றத பாக்குறோம். கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா அதை கட்டணும்னு சொல்லி படுற பிரயாசம் எல்லாம் விருதாவாக இருக்கும். ஆனா குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கர்த்தர் வீட்டை கட்ட விரும்புகிற தெய்வமா இருக்கிறார். அவர் வீட்டை கட்டுகிற தெய்வமா இருக்கிறார். அவரை போல கட்டுவதற்கு சிறந்த கட்டுமான பணியாளர் வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறத நீங்க காண போறீங்க. என்னைக்கும் கர்த்தர் உங்களுடைய வீட்டை கட்ட நினைக்கும் பொழுது நீங்க மன அழுத்தத்துல இருக்கிறத கர்த்தர் விரும்பவில்லை. ஆண்டவரே, நான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ஆண்டவரே நான் ஒரு பெரிய மன அழுத்தத்துல இருக்கேன், இந்த காரியத்திலிருந்து என்னால மீண்டு வர முடியல, இதை நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன், நான் என்னையே உருக்கிக் கொள்ற சில வேதனைக்குள்ள என்னை விட்டு கொடுத்துருக்கிறேன், ஆனா நீங்க அற்புதம் செய்யணும் அப்படின்னு இந்த சத்தத்தை யாராவது கேட்குறீங்கன்னா, வேத வார்த்தைகள் நமக்கு விலக்கி காண்பிக்கிற சில காரியங்களை இந்த நாள்ல நீங்க கற்றுக்கொள்றதுக்கும் அதை தீர்க்க தரிசனமான செயல்பாடாக உங்க வாழ்க்கையில அது மாற்றப்படுவதற்கென்று நீங்க ஒப்பு கொடுப்பதற்கும் ரெடியா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க வீட்டை கட்ட நினைக்கும் பொழுது அந்த வீட்டுல நீங்க மன அழுத்தத்தோடு இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஸ்ட்ரெஸ்ல உங்க வீட்டை கட்ட நினைக்கல, ரெஸ்ட்ல தான் உங்க வீட்டை கட்ட நினைக்கிறார். கர்த்தருக்குள் நீங்க இளைப்பாறும் போதுதான் உங்க வீடு கட்டப்படுகிறத, அதாவது உங்க தலைமுறை கட்டப்படுகிறத நீங்க காண முடியும். ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, சில விஷயங்களை நினைச்சு மன அழுத்தத்துல இருக்கீங்க, ஆனா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வேதத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, அன்னாள் என்ற ஸ்திரீயை உங்க முன்பாக நான் சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறேன். அவங்களுடைய இருதயத்துல அழுத்தத்தை கொடுக்கிற காரியங்களை சுமந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் கர்ப்பத்துல பிள்ளை அவங்களால சுமக்க முடியல. ஆனா என்னைக்கு அவங்களுடைய பாரம் கவலை எல்லாவற்றையும் தேவனுடைய பிரசனத்துல கொண்டு வந்து அவங்க விட்டு விட்டாங்களோ, அப்பொழுதுதான் கர்ப்பத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்ததியை சுமக்கும்படியாக தேவ ராஜ்யத்துல கிரியை செய்கிற, வேலை செய்கிற, அதிகாரம் செலுத்துகிற ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். தேவன் இப்படிப்பட்ட ஒரு சந்ததி தகப்பனாகவும் தாயாகவும் உங்களை நிறுத்த விரும்புகிறார். அதற்கு முதலாவது உங்க இருதயத்தில் இருக்கிற அழுத்தத்தை தேவ பிரசனத்துல விட்டு கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. என் பாரத்தை நான் யாருக்கிட்ட கொடுத்தாலும் அவங்க ஐயோ பாவம்னு நினைக்கிறாங்க, ஏன்னா ஆறுதல் படுத்திட்டு கடந்து போயிடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரிடத்துல உங்களுடைய பாரத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வமாய், உங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமாய், உங்க வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வமாய், எது இன்னைக்கு மன அழுத்தமாய் நீங்க சில விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, எதுல நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் சாட்சியாய் மாற பண்ணுகிறத நீங்க அனுபவிக்க போறீங்க. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களை வந்து சந்தித்து கொண்டு இருக்கிறத நீங்க அனுபவிக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்களோடு தான் கர்த்தர் பேசுறாருன்னா நீங்க இந்த நேரத்துல வாய் திறந்து சொல்லுங்க, ஆமென். இந்த வார்த்தையை இயேசு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், இதை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நீங்க நம்புறீங்களா? வேதத்துல ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, ரூத் புஸ்தகத்துல நீங்க அதிகமா இந்த காரியங்களை தியானிச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்க காதுகள் கேட்க பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புறார். வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ரூத் புஸ்தகத்துல நகோமி என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீ வாய் திறந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன நகோமின்னு சொல்லாம மாறாள்னு சொல்லுங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள்னு சொல்லுங்க. ஏன்னா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன்.
அதாவது நகோமி திரும்பி பெத்லஹேமுக்கு வராங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா வரும்பொழுது சும்மா வரல, இருதயத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோட வருகிறத நம்ம பார்க்குறோம். நீங்க என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. நான் ரொம்ப சங்கடமுள்ள ஒரு ஸ்திரீயா இருக்கிறேன், இந்த சங்கடத்தை வேற யாரும் தரல, சர்வவல்ல தேவன் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க தேவனை சொல்றாங்க. ஆனா தேவன் அவங்கள கைவிடல. வேத வார்த்தை சொல்றத பார்க்குறோம், அவங்களுடைய சந்ததியை கர்த்தர் கட்டுவித்ததை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ரூத் புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். ஹல்லேலூயா. வீடு வீடு வீடுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வீடுன்னு நம்ம கேட்கிறோம்ல, வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய சந்ததியை குறித்து தான், நம்ம தலைமுறையை குறித்து தான் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்க சந்ததி கட்டப்படும், உங்க தலைமுறை கட்டப்படும், தேவனால் கட்டப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நான் மனக்கிலேசமுள்ள ஸ்ரீ, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கேன், இனி ஒரு வாய்ப்பே கிடையாது என் தலைமுறைக்கு, இனி ஒரு சந்தோஷத்தின் செய்தியை நான் கேட்க போவதில்லை, என் தலைமுறையை நான் பார்க்க போவதில்லை, என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த இதுல நம்ம வாழ்ந்துட்டு போயிருவோம், இந்த லிமிட்ல வாழ்ந்துட்டு போயிருவோம், இப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் நினைச்சார்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். ஆனா நம்மளுடைய டவுட் என்னன்னா, கர்த்தர் நினைப்பாரா? இதுதான் நம்மளுடைய சந்தேகம். கர்த்தர் வீட்டை கட்டுவாரா? கர்த்தர் நகரத்தை காப்பாரா? ஏன்னா நமக்கு கர்த்தரை பற்றி தெரியாததுனால நம்ம இப்படிப்பட்ட சந்தேக எண்ணத்தோடு கூடயே நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, சர்ச்சுக்கு போறோம், பைபிளை படிக்கிறோம், ஆனா ஒரு சந்தேகத்தோடே இருக்கும். கர்த்தர் கட்டுவிப்பாரா? கர்த்தர் காப்பாரா? கர்த்தர் கட்டுவிக்கிற தெய்வமா இருக்கிறார், கர்த்தர் காக்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய குடும்பத்தை கட்டுவிப்பார் அப்படின்னு சொன்னா அவர் அதை ப்ரொடெக்ட் பண்றவரா இருப்பாரு. தேவன் ஒரு விஷயத்த கட்டுகிறார் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையை அவர் தான் கட்டி எழுப்புறாருன்னா வெறும் கட்டுகிறவர் மாத்திரம் இல்ல, அதை பாதுகாக்கிறவரும் அவரா இருக்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. பாதுகாக்கிறவர் மாத்திரம் இல்ல, உங்களுக்கு தேவையானதை வழங்குகிறவராகவும் அவர் இருக்கிறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை அவர் கட்டுவேன் என்று இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்றாரு. அப்படி கட்டுகிறவர் எந்த காரியங்களும் பாழாய் போகாதபடிக்கு, தீமை செய்யும்படி ஒருவரும் உங்கள் மேல் கை போடாதபடிக்கு, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதபடி உங்களை பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க சொல்லுங்களேன், அவர் என்னை கட்டுவிப்பவர், அவர் என்னை பாதுகாப்பவர், அவர் எனக்கு தேவையானவைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்தந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நீங்க உங்களுடைய பர்சனல் காரியங்களை குறித்து எப்போதும் பாரப்பட்டு கண்ணீர் வடித்து அதில் இருக்கிற சில பிரச்சனைகளுக்குள்ள சிக்கல்களுக்குள்ள சிக்கி நடந்து கொண்டே இருக்கிறத கர்த்தர் விரும்பல. கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு வாழ செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புறாரு. அநேக ஜனங்களுக்கு நீங்க குடும்பமாய் சாட்சியாய் நிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தருடைய விருப்பம் அதுவா தான் இருக்கு. குடும்பம் கட்டப்படணும்ன்றத கர்த்தர் விரும்புறாரு. என்னதான் நகோமி தேவன் மேல பழி போட்டாலும் தேவன் அவங்களோட சந்ததியை கட்டுவிக்கிறவராக இல்லையா? இதோடு கூட முடியல, வேதவசனம் சொல்லுது பாருங்களேன், அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை கிலேசப்படுத்தினார் அப்படின்னு அந்த ஸ்திரீ சொன்னதை நம்ம பார்க்குறோம், நகோமி சொன்னதை பார்க்குறோம். ஆனால் இங்கே நகோமியை குறித்து தேசமே பட்டணமே ஜனங்களே சொல்கிற வார்த்தையை கேட்குறோம், கர்த்தர் உனக்கு தயவு செய்தார், உன் சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு கர்த்தர் உனக்கு தயவு செய்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை வைத்து நீங்க தேவன் மேல பழி போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்களோடு தான் கர்த்தர் பேசுறாரு. அவர் உங்களுக்கு தயவு செய்வதை நீங்க மாத்திரம் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வாழ தேவையானவைகளை, நீங்க வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த பூமியில இனி நான் வாழணும்னா எனக்கு இந்த விஷயம் நடந்து இந்த காரியத்திற்குள்ள நான் போய் இந்த காரியங்களெல்லாம் மாறி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதை செய்வதற்கான பலன் இல்லாம, அதை பேசுவதற்கான ஆட்கள் இல்லாம, உங்களுக்காய் நிற்பதற்கென்ற ஆட்கள் இல்லாம நீங்க இருக்கீங்கன்னா, கர்த்தர் உங்க பட்சத்தில் வந்து நிற்கிறத இந்த நாளிலிருந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆமென். எப்பங்க உங்க பட்சத்துல வந்து அவர் நின்னாரு? நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே
நாம் இந்த உலகத்துல தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த பூமியில நம்ம பிறந்து வாழ்வதற்கான கிரயத்தை கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில கொடுத்து தீர்த்து விட்டார். நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாளிலிருந்து உங்களுக்காய் அவர் எதெல்லாம் விதைத்தாரோ அதையெல்லாம் நீங்க அறுவடை செய்யும்படி உங்களுக்கு கிருபை செய்ய போறார். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, அவரோடு கூட நீங்க பாடுகளை சகித்திருக்கீங்கன்னா, அவரோடு கூட நீங்க மரித்து இருக்கிறீங்கன்னா, அவரோடு கூட நீங்க உயிர்த்தும் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்து நாம் பிறக்கிறது அப்படின்னு சொல்றது நம்ம உயிர்த்தெழுவதற்கு சமானமா இருக்கிறது. நாம் உயிர்த்தெழுந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வேத வசனம் சொல்லுது. இனி ஒரு மரணம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல. எந்த பிரச்சனைகளும் சத்ருவின் போராட்டங்களும் அவனுடைய தந்திரங்களும் நம்மளுடைய வாழ்க்கையவோ நம்மளுடைய வீட்டையோ அது கெடுக்க கூடாதபடிக்கு சர்வவல்ல தேவன் நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அதற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ இல்ல உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விலையேற பெற்ற காரியத்தினாலோ நம்மை மீட்டெடுக்கல. அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த விலை கிரயத்தை யாரும் கொடுத்து மறுபடியும் நம்மளை வாங்க முடியாது. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னுடைய வீட்டை கட்டுவார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? நம்மளுடைய ஓவர் டைம்னால, நம்மளுடைய கவலையினால, சில விஷயங்களை குறித்து நம்ம பாரப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் செய்ய போவதில்லை. என்னைக்கு நம்ம அந்த பாரத்தை, கவலையை, நம்மளுடைய மன அழுத்தங்களை, எதற்காய் நம்ம ரொம்ப அதிகமாய் வேலை செய்து அதிகமாய் நம்மளை வருத்தி கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர் சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஸ்ட்ரெஸ்ல கிடையாது, ரெஸ்ட்ல கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார் உங்களோட வாழ்க்கையில. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா முழு மனிதனாய் தேவனுடைய பிரசனத்துல நின்று அவரை துதிக்கிறதுக்கு இந்த நாளிலிருந்து உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? சிலர் இருதயத்துல ஆண்டவரை துதிப்பாங்க, இருதயத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பாங்க. பட் கர்த்தருடைய பிரசனத்துல ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட அவர் பிரசனத்துல அமர்ந்து துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நேரம் இல்லாம அநேகர் இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசனத்துல நான் முழு மனிதனாக, கர்த்தருடைய பிரசனத்துல நான் முழு மனுஷியாக அவரை ஆராதிப்பேன், அவரை நோக்கி நான் ஜெபிப்பேன். நீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க என்னோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிப்பேன், அவரை நோக்கி நான் ஜெபிப்பேன், என்னோட வாழ்க்கையை அவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்க போறேன். இனி நான் மன அழுத்தத்தோடு நான் நடக்க போவதில்லை. எந்த விஷயங்கள் என்னை பாரப்படுத்தினாலும், என்னை அழுத்தி கொண்டிருந்தாலும், என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும், எனக்குள் சில சந்தேக கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்தாலும் அத்தனையும் நான் இன்னைக்கு தேவனுடைய பிரசனத்துல அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு நீங்க எடுக்கிறீங்களா? வேத வார்த்தை சொல்லுது, 2 சாமுவேல் புஸ்தகத்தின் 22ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள்ல நீங்க இருள்ல இருக்கிறீங்களோ இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. தேவன் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுதே நீங்க விசுவாசிங்க. ஏதோ எதேர்ச்சியாக இந்த சவுண்டை கேட்கிறோம் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் இந்த சத்தத்தை நீங்க இன்னைக்கு கேட்கணும்னு சொல்லி அவர் முன் குறித்திருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில எதுல நீங்க இருளை பாக்குறீங்களோ, எந்த காரியத்துல இருளாய் நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஒரு காரியங்கள், ஒரு குறிப்பிட்ட சில காரியங்கள்ல நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, வெளிச்சத்துல நடக்கிறீங்க, கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கிறீங்க. ஆனா சில காரியங்கள்ல இருள்ல நடக்கிறோம் அப்படின்னு நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அதுல இருந்து வெளியவே வர முடியல. நீங்க பலமுறை முயற்சி செய்து தோற்று போய் கொண்டு இருக்கிறீங்க, விழுந்து போயிட்டு இருக்கிறீங்க. சில நாட்கள் சரியா ஓடுறீங்க, சில நாட்கள் உங்களால அந்த மகிமைக்கு உங்களால நிக்க முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்க சுய பலத்துல நீங்க போராடாம கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களுக்குள்ள உங்களை நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? அவர் கிரியை செய்யும்படியாக அவரிடத்துல உங்களுடைய இருதயத்தை திறந்து, உங்களுடைய வாயை திறந்து, உங்க இருதயத்துல இருக்கிற அந்த வேதனைகளை, அங்கலாய்ப்புகளை அவருடைய சமூகத்துல ஊற்றி விடுறீங்களா? அன்னாள் என்ற பெண் தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்துல இருந்த மாற்ற முடியாத கவலைகளா இருந்த காரியங்கள், ஆமென், அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அடைக்கப்பட்ட கதவுகள், இதை கொண்டு கர்த்தர் சமூகத்துல அவங்க கொண்டு அர்ப்பணிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் அந்த மகளுக்கு கேட்டதின்படியே கொடுத்தார். ஆமென். அந்த ஸ்திரீ என்ன தேவனிடத்தில் கேட்டாங்களோ அதை தேவன் அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார் என்றே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். ஆமென். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் அடைக்கப்பட்டு இருந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. அதை திறக்கிற ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்து இருந்தார். கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை தடுப்பாரா? நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தாரா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் கொஞ்சம் அந்த வசனத்துக்கிட்ட கொஞ்சம் அப்படி பாஸ் பண்ணி நின்றுட்டேன். கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தாரா
அப்பொழுதுதான் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம், கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தார், ஆனால் நிரந்தரமாய் அடைக்கவில்லை. ஹல்லேலூயா. நிரந்தரமாய் அடைக்கவில்லை, என்னென்னைக்குமா அடைக்கவில்லை. ஏன்னா அந்த கர்ப்பத்திலிருந்து புறப்பட வேண்டிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற தேவ அபிஷேகத்தை சுமந்திருக்கிற ஒரு சந்ததி புறப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் அந்த பெண்ணை அதற்காய் குறித்து வைத்திருந்தார். ஆமென். அந்த பெண்ணுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அதற்காய் குறித்து வைத்திருந்தார். இன்னைக்கு உங்களுக்குள்ள புறப்பட வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நிற்கிறது என்று நீங்க பார்த்து வருத்தப்பட வேணாம். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவராஜ்யத்தில் செய்யும்படியாக உங்ககிட்ட இருந்து புறப்படுகிற வல்லமையை, உங்ககிட்ட இருந்து புறப்படுகிற சந்ததியை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறது இந்த நாட்கள்ல நீங்க காண போறீங்க. தேவ கரத்துல இந்த காரியத்தை குறித்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் என் வீட்டை கட்டுவார். தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டணும், உங்க வீட்டை நான் கட்டணும். ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. தேவன் தாவீதுக்கு கட்டின வீடு எப்படிப்பட்ட வீடு என்பதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த வீட்டில் இன்னைக்கு நீங்களும் நானும் வாசமா இருக்கிறோம். ஆமென். அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாசமா இருக்கிறோம். கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுறாருன்னா இப்படி தாங்க கட்டுவாரு. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டாங்க, அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்ப்பத்தின் கனி கர்த்தர் தருகிற ஈவா இருக்கிறது. கர்ப்பத்தின் கனி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லையா? தேவன் உங்களுக்கு தந்திருக்க கர்ப்பத்தின் கனிகள் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் உலர்ந்து போயிருக்கிற அநேக எலும்புகளை உயிரோடு எலும்ப செய்கிறத, உணர்வடைய செய்கிறத நம்ம காண போறோம். உங்க குடும்பத்தார், உங்க வீட்டார், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்கள் மூலமாய் ஒரு உணர்வுக்குள் வரும்படியாக கர்த்தர் உங்களை நடத்துகிறத நீங்க காண போறீங்க. யார் விலையேற பெற்றவங்களா இருக்கிறாங்களோ, ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கிறாங்களோ, அவங்களை எந்த விதத்துல அடைத்து வைக்கலாம், எந்த விதத்துல அடிமைப்படுத்தலாம், எந்த விதத்துல அவங்களோட வாழ்க்கையின் சாட்சியை கெடுக்கலாம் தான் சத்ரு போராடுகிறத நம்ம அந்த நாட்கள்லயும் பார்க்கிறோம், இந்த நாட்கள்லையும் பார்க்குறோம் இல்லையா? ஒருவேளை நீங்க சத்ருவின் கிரியைகளால, வஞ்சனைகளால, இருளின் வல்லமைகளால ஏதோ விஷயங்கள்ல நொறுக்கப்பட்டு நீங்க உடைக்கப்பட்டு சாட்சி இல்லாதது போல ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதற்கான அவசியம் இல்லை. நீங்க அப்படியே இருக்கணும்னு கர்த்தர் உங்களை அழைக்கல. இன்னைக்கு இயேசுவை நீங்க நோக்கி பார்க்கிறீங்கன்னா, உடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை, கெடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை, அந்த நிலைமையில தேவனுடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, அவர் மறுபடியும் கட்டுகிற தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அவர் கட்டுகிறவர், மறுபடியும் கட்டுகிறவர். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் கட்டுவிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அவரோட கரத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? பாழாய் கிடக்கிற பட்டணங்களை அவர் மறுபடியும் கட்டுகிறவரா இருக்கிறார். பாழாய் கிடக்கிற குடும்பங்களை அவர் மறுபடியும் கட்டுகிறவரா இருக்கிறார். எந்த விஷயங்கள் எல்லாம் பாழாய் போய் கிடக்குதுன்னு சொல்லி நீங்க பார்த்து வருத்தப்பட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி சொல்றார், நான் அதை மறுபடியும் கட்டுவிப்பேன். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதை குறித்து அழுத்தத்திற்குள் நம்மை விட்டு கொடுக்காம, என்னால் எதுவும் செய்ய முடியலையே, இல்லைன்னா நான் ஏதாவது செய்வேன் அப்படி நீங்க போராடிட்டு இருக்காம கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க. அவருடைய கரத்துல அதை விட்டு கொடுங்க. ஆண்டவரே நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ செய்யுங்க, நான் உங்களை நம்புறேன்னு சொல்லி விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை அந்த காரியத்தில் செய்கிறத நீங்க காண போறீங்க. உங்க கண்கள் அதை காணும், உங்க கண்கள் அதை காணும். அவர் மறுபடியும் கட்டுவிக்கிறத உங்களுடைய கண்கள் காணும், மறுபடியும் உயர்த்துகிறத உங்களுடைய கண்கள் காணும். ஆமென். இந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிறத உங்களுடைய கண்கள் காணும். ஆமென். விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் அவர் கட்டி எழுப்புகிறத நீங்க காண போறீங்க. மண் மேடுகளாக்கப்பட்டவைகள் மறுபடியும் அரண்மனைகளாக்கப்படுவதை உங்க கண்கள் காணும். ஹல்லேலூயா. தூர தேசம் சென்ற காணாமல் போன கெட்டு போன சில குமாரர்களும் குமாரத்திகளும் மறுபடியும் கட்டப்படுகிறத நீங்க கண்ணார காண போறீங்க. கர்த்தருக்கென்று எழும்பி ஊழியம் செய்கிறத நீங்க காண போறீங்க. நீங்க விதைத்திருக்கிற விதைகள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை உங்களுக்கு கட்டளையிட போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய கரத்துல இன்னைக்கு நீங்க அர்ப்பணிங்க. கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, மன அழுத்தத்திற்கு விட்டு கொடுத்துறாதீங்க. எந்த விஷயங்கள் உங்களை அழுத்தத்திற்குள் நடத்தினாலும் உடனே தேவனுடைய பிரசனத்துல அந்த காரியத்தை அர்ப்பணித்து அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களை வந்து நிரப்புகிறத நீங்க அனுபவிக்க உங்களுக்கு கிருபை செய்வார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரிலேயே உங்களை வேதனைப்படுத்துற காரியம் அதுக்கப்புறம் வந்தாலும் உங்களை கண்ணீர் வடிக்க வைக்க முடியாது, உங்களை உடைக்க அது முடியாது.
ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்களை கட்டுவிக்கும் பொழுது நீங்க அநேகரை கட்டுகிறவர்களாக எழுப்பப்படுவீங்க. வசனம் சொல்லுது பாருங்க, அதே 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா? கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பாய்ந்து போவதற்கு, தாண்டுவதற்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க. கர்த்தர் உங்களை கட்டுறாருன்னு சொன்னா, என்ன கட்டிட்டீங்க ரொம்ப நன்றி ஆண்டவரே, என்னை எழுப்பிட்டீங்க ரொம்ப நன்றி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு அப்படியே நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க சேனைக்குள் பாய ஆயத்தமா இருப்பீங்க, மதில்களை தாண்ட ஆயத்தமா இருப்பீங்க. அவர் நாமத்துல பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த சந்ததியில கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆசீர்வதிப்பார் என்பதை விசுவாசிக்கிறீங்க. 2வது ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அவர் உங்களை பயன்படுத்துவார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அதை விரும்புறாரு. நீங்க பயன்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். எந்த இடத்துல இருக்கீங்களோ, என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ, அந்த ஸ்தலத்துல, அந்த நிலைமையில கர்த்தர் உங்களுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறத நீங்க காண போறீங்க. அவர் நாமத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, அவர் நாமத்தை நீங்க விசுவாசித்து இருக்கும் பொழுது, நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அதுக்கு நடுவுல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துகிறத நீங்க காண போறீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருடைய வாழ்க்கையை கட்டுவிக்கும்படியாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென். இந்த சத்தத்துல தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஜீவனுள்ள வசனங்களை நம்ம தியானித்து இருக்கிறோம், ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த வேளையில நம்ம கேட்டு இருக்கிறோம். சொல்லுங்களேன், கர்த்தர் என்னுடைய வீட்டை கட்டுவார், கட்டுகிறவர் அதை பாதுகாப்பார், பாதுகாப்பவர் அதனுடைய தேவையை சந்திப்பார். ஹல்லேலூயா. என் தேவைகளை அவர் சந்திப்பார், என் தேவைகளை அவர் எனக்கு வழங்குவார். அது மாத்திரம் அல்ல, பாழாய் கிடக்கிறவைகளை மறுபடியும் கட்டுவிப்பார், விழுந்து போனவைகளை மறுபடியும் கட்டுவிப்பார், தூரம் துரத்தப்பட்டவைகளை திரும்பவும் கூட்டி சேர்ப்பார். ஆமென். எவ்வளோ நல்ல தெய்வம் நம்மளை நடத்துறாரு, எவ்வளோ நல்ல தெய்வம் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும், கலங்கணும்? அவருடைய கரத்தில் இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபத்தை இந்த வேலையில் நம்ம சேர்ந்து செய்யலாமா? நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு சிறு ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்கிறீங்களா? கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்குற உங்களுடைய ஜனங்களுக்காக இந்த வேலையில் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சத்தத்தை அவங்க கேட்கும்படியாக நீங்கள் கிருபை செய்ததற்காய் நன்றி. உம்முடைய தெய்வீக வல்லமை அவர்களை இந்த நேரத்தில் நிரப்பினதற்காய் நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்பட்டதற்காய் நன்றி. அவர்களுடைய வாழ்க்கையில நீ செய்த அற்புதத்திற்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா நன்றி, நன்றி. நீர் கட்டுவிக்கிறவராக வெளிப்படுவதற்காய் நன்றி, நீர் பாதுகாவலராய் வெளிப்படுவதற்காய் நன்றி, நீர் வழங்குகிறவராய் திருப்தியாக்கி நடத்துகிறவராய் வெளிப்படுவதற்காய் நன்றி. அப்பா, உம்மை அவர்கள் இருக்கிற வண்ணமாக அனுபவிக்க நீர் உதவி செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. எதெல்லாம் பாழாய் கிடக்குதோ, துரத்தப்பட்டு இருக்கிறதோ, அப்பா இந்த வேளையில நீர் அதை விசாரிக்கிற தெய்வமாய் வெளிப்பட்டதற்காய் நன்றி. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய ஜனங்கள் தங்கள் பாரங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்ததற்காய் நன்றி கர்த்தாவே. அவர்களை நீர் கட்டுவிப்பீராக, பலப்படுத்துவீராக, அற்புதத்தை செய்வீராக. அப்பா, இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காய் நன்றி, பலப்படுத்தின தயவுக்காய் நன்றி கர்த்தாவே. கர்த்தர் வீட்டை கட்டுகிறதற்காய் நன்றி, கர்த்தர் காப்பதற்காய் நன்றி, கர்த்தர் தாமே ப்ரொவைட் பண்ணுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையின் ஆழங்களுக்குள் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் நடத்துங்க. உம்முடைய திருக்கரங்கள்ல இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த சத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம இணைந்து கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னா அநேகரோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. தினந்தோறும் எங்களோடு இணைந்து தேவ வார்த்தையை இது போல தியானிக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் நம்பருக்கு மெசேஜ் மூலமாக நீங்க எங்களுடைய ஜூம் மீட்டிங்ல இணைய விரும்புறவங்க நீங்க அதை தெரியப்படுத்துங்க. தினந்தோறும் இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நம்ம ஜூம் மீட்டிங்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் இணைந்து தேவ சத்தத்தை கேட்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கால் பண்ணாதீங்க, நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம். மெசேஜ் மூலமாக நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஆமென். தொடர்ந்து தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்க விரும்புங்க. அவருடைய வார்த்தைகளை தியானிங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.